எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டலினிய இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா உள்ள இறங்கி அனலைஸ் பண்ண போறோம். இன்னைக்கு நம்ம எடுக்கிற புக் வந்து பார்த்தீங்கன்னா, சுப்பிரமணிய ஞான கோவில்ல சுத்த ஞானம் 8ல ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஸ்பெசிஃபிக்கா 2 வார்த்தை. அந்த 2 வார்த்தையை தான் நான் அனலைஸ் பண்ண போறேன். பட் நான் பார்ட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஃபுல்லா படிச்சிடுறேன். முந்தியே உகாரச் சுடர் மூன்றினாலே முனை தாண்டி முச்சந்தி நடுவே சென்று சிந்தியே சிறுவாசருக்குள்ளே நின்று ஜீவாத்மா பரமாத்மா என்றும் ஒன்றாய் நந்தினார் பத்தியே முக்கோண மேரியில் நடுவிற்குள் குண்டலினியின் நடனம் பெற்று செந்தியிலே முப்பழமும் அமிர்தம் உண்டு தந்தியை பணிந்து மிக சார்த்துவோமே. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாட்டில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிற 2 வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குண்டலினியின் நடனம் பெற்று. ரைட்டா? ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி அந்த ஓவரால் பாட்டை வந்து நான் ஓரளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே. கீழே இருக்கிற ஒரு 3 விஷயம், சுவாதிஷ்டானத்தாண்ட இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயம், அதை கொண்டு போயிட்டு அந்த நடுமனை அதாவது உங்களுடைய ஸ்பைனல் கார்டு வழியாக மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சிறுவாசருக்குள்ளே நின்று, அதாவது இந்த ஸ்பாட்டுக்குள்ளே போயிட்டு இந்த இடத்துல நின்றீங்கன்னா உங்கள் கருவறை ஏரியா, ஓகே, அந்த இடத்துல நின்னீங்கன்னா ஜீவாத்மா பரமாத்மான்றது ஒன்றாயிடுச்சு. ஓகே. அதாவது சுவாதிஷ்டானத்தை இருந்து மேலே எடுத்துகிட்டு போய் அந்த கருவறை ஏரியாவில் வச்சிங்க அப்படின்னாலே ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றாயிடுச்சு. ஜீவாத்மான்றது உங்களுடைய சுவாதிஷ்டானம், பரமாத்மான்றது உங்களுடைய கருவறை. ஓகே, அந்த மூளை பகுதி. ஓகே, ஜீவாத்மா பரமாத்மா என்றும் ஒன்றாய் நந்தினார் பத்தியே முக்கோணம் ஏறி. நந்தினார் பத்தியே முக்கோணம் ஏறி. ஓகே, இந்த நந்தினார் அப்படின்றது இந்த அடுப்பு வழியாக வந்து மேலே எடுத்துகிட்டு போய் அந்த இந்த கருவறை ஏரியா அங்கே போய் நிற்கிறது தான். ஓகே, நந்தினார் பத்தியே முக்கோணம் ஏறினா இந்த ஸ்பாட்டு தான். அங்கே போய் நின்றீங்கன்னா நடுவிற்குள் குண்டலினியை நடனம் பெற்று, இதுக்கு நான் அடுத்தது வரேன். அதுக்கு முன்னாடி அடுத்த 2 லைனையும் வந்து படிச்சிடுறேன். ஓகே. சந்தியிலே முப்பழமும் அமிர்தம் உண்டு. அந்த குண்டலினியின் நடனத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா முப்பழம் அமிர்தம் வந்து சுரக்கும். அந்த அமிர்தத்தை அந்த ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு போய் வச்சு அதை சாப்பிட வச்சிங்கன்னா உங்கள் உடம்புக்குள்ளே அதை செலுத்துனீங்க அப்படின்னா செலுத்துங்க அப்படின்றத இந்த பாட்டை முடிச்சிடுறாங்க. தந்தியினை பணிந்து மிக சார்த்துவோமே, அதோட இந்த பாட்டை முடிச்சிடுறாங்க. அது என்ன பண்ணுன்றதுலாம் அடுத்த லைனில் இருக்குது. பட் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது இந்த ஒரு பாட்டை மட்டும்தான். ஓகே, இதில் இந்த குண்டலினியின் நடனம் பெற்று இதை மட்டும்தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மேட்ரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, குண்டலினியின் நடனம் பெற்று. ஸோ குண்டலினின் நடனம் பெற்று, இந்த குண்டலினா என்னன்றதை குண்டலினி பார்ட் 1 பார்ட் 2 ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். காகபூஜின்ற நூலை தொட்டி சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பார்த்துருங்க. அதில் காகபூஜின்ற சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குண்டலினின்றது வேற ஒன்றும் கிடையாது, வாசி என்ற கனலேத்து, அதுதான் உண்மையான குண்டலினி அப்படின்னு சொல்லுவார். ஸோ குண்டலினா கனல், அதாவது சூடு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஆனால் வாசி என்ற கனலேத்து அப்படின்றாரு. அப்போ கனல்ன்றது சூடுன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் வாசி என்ற கனலேத்து அப்படின்னு சொல்றாரு. ஸோ அப்போ அந்த உஷ்ணத்தை ஏத்துறதுக்கு ஏதோ ஒரு விஷயம் இந்த வாசின்ற அந்த ஒரு வார்த்தைக்குள்ள இருக்குன்னு தானே அர்த்தம். ஸோ இப்போ அந்த வாசின்ற சொல்லுக்கான அர்த்தம் தெரியணும். வானா காத்து, சீனா நெருப்பு, இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வானா காத்துனா நம்மளுடைய மூச்சு காத்து, நம்ம சுவாசிக்கக்கூடிய அந்த காத்து. ரைட்டா? ஸோ இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சீனா நெருப்புன்னு சொல்லி பழகிட்டாங்க இல்லையா? இப்போ இந்த நெருப்புக்கான உண்மையான விளக்கம் என்ன? அதாவது இந்த நெருப்புன்றது உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம். உடல்ல உஷ்ணம் எப்படி உருவாகுது? நம்மளுடைய ரத்த ஓட்டத்தால தான் உருவாது. ரத்த ஓட்டம் ஓடுறதால தான் இந்த உடல் உஷ்ணமா இருக்கு. ரத்த ஓட்டம் நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடல்ல இருக்க வெப்பம் போயிடும், நீங்க செத்து போயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த உடல்ல இருக்க வெப்பத்துக்கான காரணம் ரத்த ஓட்டம் தான். ரத்தம் எப்படி ஓடுது? உங்களோட இதயம் துடிச்சிக்கிட்டு இருக்கு, இதய துடிப்பால தான் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அப்போ சீன்ற வார்த்தை நெருப்பை குறிக்கிறது அப்படின்னா, அந்த நெருப்புன்ற விஷயம் வந்து உங்களுடைய இதயத்துல இருக்க இதய துடிப்பை குறிக்கிறது தான், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த வாசின்றது வானா மூச்சு காத்து, சீனா இதய துடிப்பு. இதய துடிப்புன்றது வந்து அதோட நிற்காம இந்த பல்ஸ்ன்றது உடம்பு ஃபுல்லா பரவி இருக்கு. ஸோ வாசின்ற அந்த ப்ராசஸே காத்தையும் உங்க பீட் பல்ஸை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸை நீங்கள் உடம்புல பண்ணீங்கன்னா உங்கள் உடம்புல உஷ்ணம்ன்றது ஏறும். அந்த உஷ்ணத்தை தான் குண்டலினி அப்படின்றது காகபூஜர் சொல்கிறார். அதை தான் காகபூஜர் வந்து குண்டலினின்றது வந்து வாசி என்ற கனலேத்து. அந்த கனலை எப்படி உருவாக்கணும்? மூச்சு காத்தையும் அந்த பீட்டு பல்ஸையும் வச்சு நீங்கள் உருவாக்கணும். அதுதான் உண்மையான குண்டலினி. அஸ்வினி முத்திரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜஸில் அந்த ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுமே தவிர, அஸ்வினி முத்திரையெல்லாம் கடைசி வரைக்கும் நீங்கள் வச்சுட்டு உட்காரக்கூடாது. அது தேவையில்லாம பைல்ஸ் பிரச்சனை தான் உண்டாக்கும். ரைட்டா? ஸோ உண்மையான கனலை நீங்கள் எப்படி ஏற்றணும் அப்படின்னா, மூச்சு காத்தையும் உங்களுடைய பீட்டு பல்ஸையும் யூஸ் பண்ணணும். இதுதான் உண்மையான வாசி யோகம்.
ஓகேவா? ஸோ பீட் இல்லாமல் பல்ஸ் இல்லாமல் வாசி யோகம் கிடையாது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அந்த சுழுமுனையை க்ளீன் பண்ணுறது அப்படின்றது உங்கள் உடம்பை க்ளீன் பண்ணுறதுக்காக. அந்த உடம்பை க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஆக்டிவேஷன் அப்கிரேடேஷன் எல்லாம் கையை வைக்கணும் அப்படின்னா அது பீட்டால் மட்டும்தான் முடியும். ஓகே. ஸோ பீட்டும் மூச்சு காத்தும் ஒன்றா சேர்ந்தாதான் அது உண்மையான வாசியோகம். ஓகே. ஸோ இப்போது முருகா சொல்கிறது அதுதான். குண்டலினியின் நடனம் பெற்று அப்படின்னா இந்த குண்டலினா என்ன? வாசின்ற ப்ராசஸ் பண்ணிங்கன்னா உடம்புல உஷ்ணம் ஏறும். அந்த உஷ்ணத்தை மேலே எடுத்துகிட்டு போய் நின்று அந்த இடத்த உஷ்ணமாக்கி அந்த இடத்துல இருக்கக்கூடிய பீனியலோட பீட்டை கவனிச்சிங்க அப்படின்னா பீனியலோட பல்ஸ், அந்த பல்ஸை கவனிச்சிங்க அப்படின்னா அதை தான் அந்த இடத்துல அந்த பல்ஸை கவனிக்கும் போது அது வந்து அமிர்தத்தை சுரக்கும். அந்த அமிர்தத்தை அந்த இடத்துல ஊற வச்சு அந்த பிரெயினுக்குள்ளே அந்த அமிர்தத்தை இன்ஜெக்ட் பண்ணும்போது உங்கள் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகும். இதை தான் அந்த பாட்டில் குண்டலினியின் நடனம் பெற்று அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ இதுதான் அந்த குண்டலினிக்கான அடுத்த கட்ட டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இப்போ அடுத்து நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னா, இனிமேட்டு நம்மளோட மெடிடேஷன் கிளாஸ் வந்து டெலிகிராம் லைவில் நடக்கும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கீழே இருக்குது. அதுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸ்டு ஃபீ அப்படின்றது ஒன்று கிடையாது. ஓகேவா? ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஃபீ கொடுக்கணும்னு தோணுதோ அந்த ஃபீயை கொடுத்தா போதும். கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பாருங்கள். அதுக்கேற்ற ஃபீயை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நான் எந்த டெசிஷனும் எடுக்க போகிறது கிடையாது ஃபீயை பொறுத்த வரைக்கும். அண்ட் அதே சமயத்தில் இது டொனேஷன் பேஸ்டும் கிடையாது, சேரிட்டி ஒர்க்கும் கிடையாது. நான் க்ளீனாக அதையும் சொல்லிடுறேன். இது ஃபிக்ஸ்டு ஃபீ கிடையாது. ஓகே. ஏன்னா இப்போது யாராவது ஒருத்தர் படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களால ₹100 தான் கொடுக்க முடியும். ஸோ அதனால் அவங்களுக்கு அது ஓகே. ஓகே. இப்போ யாராவது வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களால சில பேரால் ₹1000 கொடுக்க முடியும், சில பேர் ₹2000 கொடுக்க முடியும். ஸோ அதனால் இந்த இதை நான் உங்ககிட்டே விட்டுறேன். உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க. நான் அதுக்குள்ளே தலையிட மாட்டேன். ரைட்டா? ஆனால் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் சஜஸ்ட் பண்ணுங்கள். யாராவது இருந்தாங்கனாலும் கிளாஸில் வந்து அட்டன் பண்ணுங்கள். இது வந்து பியூர் வந்து விஷுவலைசேஷன் பேஸ்டாக தான் இருக்கும். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இந்த கிளாஸ் எதை பேஸ் பண்ணதாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்துக்களை பேஸ் பண்ணதாக தான் இருக்க போகுது. யாராவது இந்த யோகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு வந்து என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. அது நம்ம மெத்தட்ஸை நான் கொடுக்க முடியாது. நான் இப்போ கொடுக்க போகிறது வந்து யோகத்துக்கான அடுத்த நிலைன்னு சொல்கிறத விட பியூர் விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் தான். இந்த சித்துக்களுக்கான விஷுவலைசேஷன்ஸ் தான். ஸோ இந்த விஷுவலைசேஷன்ஸை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்துக்கள் வந்து கைகூட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் தான் வந்து நான் வந்து பயன்படுத்த போகிறேன். ரைட்டா? ஸோ அண்டத்தில் இருக்கிறத பிண்டத்தில் காணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அண்டத்துக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணணும் அப்படின்னா பிண்டத்துக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணால் மட்டும்தான் முடியும். அந்த பிண்டத்துக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணணும் அப்படின்னா நான் இப்போ யூஸ் பண்ண போகிற விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ் உங்களுக்கு பயங்கர யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் அஷ்டாங்கம் முடிச்சிருந்தீங்கன்னா இப்போ நான் கொடுக்க போகிற இந்த விஷுவலைசேஷன்ஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ஓகே. இது ஃபுல் அண்ட் ஃபுல் கைடட் மெடிடேஷன்ஸ் தான், ரெக்கார்டிங் கிடையாது. ஸோ லைவ் தான். ஸோ லைவை தயவு செஞ்சு அட்டன் பண்ணுறேங்க. ரைட்டா? ஸோ அட்டன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேணுமா வேணாமான்ற முடிவை நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு சைட் எஃபெக்ட்ஸ் அதுவும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஜஸ்ட் வெறும் விஷுவலைசேஷன்ஸ் தான். நான் மூச்சு காத்தோ பீட்டோ எதுவும் கிடையாது. வெறும் விஷுவலைசேஷன் மட்டும்தான். ஸோ அட்டன் பண்ணுங்கள். நடக்கிற போகிற என்ன சொல்லலாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்களே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்லாம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா எனக்கு தெரியாது. ஓகே. நான் சொல்ல போகிறது வெறும் விஷுவலைசேஷன், சித்துக்கள் கிடைக்கிறதுக்கான விஷுவலைசேஷன் டெக்னிக்ஸ், அவ்வளோதான். அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது. அது மூலமாக உங்களுக்கு எந்த அளவுக்கு சாதகங்கள் கிடைச்சாலும் அது எல்லாத்துக்கும் உங்களோட உழைப்பும் மேலே இருக்கவங்களோட அருளும் தான் காரணம். ரைட்டா? ஸோ உங்கள்கிட்ட இதுதான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். 4ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது. யாருக்கு வேணுமோ ஜாயின் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.